ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண வரவு அதிகமாவதற்கு, கடன் தீருவதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதிகம் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே பணம் கிடைப்பதற்கு சொல்ல வேண்டிய பதிகம்னு நான் உங்களுக்கு சில பதிகங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இடரினம் தளரினம் பதிகம்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அதே மாதிரி ஒரு பதிகம் தான். எப்போவுமே 12 திருமுறைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதில் தீர்வு உண்டு. கல்யாணம் ஆகுறதுக்கு அதில் பதிகம் இருக்குது, குழந்தை பிறப்பதற்கு அதில் பதிகம் இருக்குது, சொந்த வீடு அமைகிறதுக்கு அதில் பதிகம் இருக்குது. அது மாதிரி அந்த பதிகத்தை நாம் நம்பிக்கையோடு சொல்கிற போது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும். இப்போ பணவரவு கொடுக்கக்கூடிய பதிகங்கள்னு சில இருக்கு. அதில் ஒரு பதிகம் தான் திருவிழிமிழலை. இங்கே பாடப்பட்ட பதிகம். இந்த திருவிழிமிழலைக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பதிவாக கொடுக்குறேன். இந்த கோவிலில் தான் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் பதிகம் பாடி படிக்காசு பெற்று சிவனடியார்களுக்கு அமுது படைத்தார்கள் என்பது பெரிய புராணம் நமக்கு சொல்கிற செய்தி. கோவிலின் தல வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி. இங்க பாடப்பட்ட வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற போது எனக்கு ரொம்ப கடன் தொல்லை இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது நான் பார்க்குற வேலையில் நல்ல சம்பளம் இல்லை, நான் பார்க்குற வேலைக்கு பணம் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் வாசி தீரவே காசு நல்குவீர்ன்ற பதிகத்தை நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுவாமிகள், சுந்தரர் இவர்கள் நமக்கு பாடி கொடுத்த பதிகங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான் வரும். திருவிழிமிழலையில் பாடப்பட்ட இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் அந்த பதிகத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நிச்சயமாக கடன் பிரச்சனை இருக்கு, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு நல்ல சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வேண்டுதல்களை மனதில் வைத்து சங்கல்பம் செய்து இந்த பதிகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக ஒரு பொருளாதார ஏற்றத்தை பார்க்க முடியும். பதிகம் சொல்லி வாழ்க்கையில யாருமே வீணா போனதே கிடையாது. எவ்வளவோ பேருக்கு நான் பல பதிகங்களை சொல்லி வேலை கிடைக்கணுமா இந்த பதிகம் சொல்லுங்க, குழந்தை பிறக்கணுமா இந்த பதிகம் சொல்லுங்க, உடம்புல நோய் இருக்கா அது தீர்றதுக்கு இந்த பதிகம் சொல்லுங்கன்னு நிறைய பேர். இதில் சில பேர் இந்த வெளிநாடுகள்லையே பிறந்து வளர்ந்தவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க தமிழ் பேசுவாங்க, ஆனால் படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நாம் பேசுறது வேற, பேச்சு தமிழ் வேற, ஆனால் பதிகம் படிக்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாடை தாண்டி இப்போ மும்பையில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. தமிழ் பேசுவாங்களே தவிர படிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. அவங்க அம்மா இந்த பதிகத்தை எனக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கம்மான்னு என்னை வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லி அதை அவங்க இங்கிலீஷில் அவங்க தாய்மொழியில் எழுதி வச்சு படிக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் பதிகம் எதில் பாடப்பட்டிருக்கு? தமிழில். நம்ம தமிழர்கள் 12 திருமுறைகள் இருக்கக்கூடிய பதிகங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக பாடப்பட்டதுன்னு அதனுடைய அருமையை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். தமிழ தாய்மொழியாக இல்லாதவர்கள், தமிழ் படிக்க தெரியாதவர்கள் கூட அதை இங்கிலீஷில் எழுதி வச்சு படிக்கிறாங்க. முக்கியமாக மொரீஷியஸ் நாடு பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, தமிழ் தெரியாது, தமிழ் படிக்க மாட்டாங்க அந்த குழந்தைகள், ஆனால் பதிகம் சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? மொரீஷியஸில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிள்ளைகள் பதிகம் சொல்கிறாங்க. இங்கேருந்து ஓதுவார்கள் போய் அவங்களுக்கு பாடலாம் சொல்லி கொடுக்குறாங்க பதிகங்களை. அந்த பிள்ளைகள் பதிகங்களை கற்றுக்குறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் தமிழ் கிடையாது, தமிழே படிக்க தெரியாது, ஆனால் அவங்க பதிகம் பாடுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே உள்ளவங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய பதிகங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பாட்டாக சொல்லி கொடுத்துட்டோன்னா அதில் தான் பண்ணு இருக்கே, ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பண்ணு இருக்குது. பாட்டாக சொல்லி கொடுத்துட்டா நம்ம பிள்ளைகள் அதை பாடுவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுனால தமிழே எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் கூட இந்த பதிகங்களை எல்லாம் பாடுகிறார்கள், கற்றுக்கிறாங்க. அப்போ நமக்கு அதனுடைய அருமையெல்லாம் தெரியணும்.
கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க, ஏளனம் செய்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த பதிகத்தை. இது மாதிரி பல பதிகங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இந்த பதிகத்தை பொருளாதார தேவை உள்ளவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு மனசில் நினச்சி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.